நானும் என் ஒய்ஃபும் ரிசப்ஷனுக்கு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணி ஏறினோம். பயங்கர க்ரௌடு. அது என்னவோ தெரியலங்க, பஸ்ஸில் ஏறினோடனே லேடிஸுக்கு மட்டும் எப்படியோ சீட்டு கிடச்சிடுதுங்க. டிக்கெட்டும் கிடையாது. நம்ம டிக்கெட் வாங்கிக்கின்னு கூட்டம் முந்தி 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 டிரைவர் கிட்ட எடுத்துன்னு விட்டானுங்க. அந்த என்ஜின் சூடு, காலெல்லாம் சூடு. திரும்பி பார்த்தா ஒய்ஃப் எங்கே இருக்குதுன்னே தெரியல. நம்ம ஹைட்டுக்கு எவனையும் தெரியல பின்னாடி. எனக்கு என்ன பையனா 4வது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். இந்த ஒய்ஃபு கரெக்டாக இறங்குவாங்களான்னு விடப்பட்டு, ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை சார். வேண்டாத தெய்வம் இல்லை. என் பஸ் ஸ்டாப்பிங் வந்து இறங்கின உடனே திரும்பி பார்க்குறேன், பின்னால் ஒய்ஃப் இறங்கலை. பஸ் எப்போ வேணாலும் எடுத்துருவான். வேறு வழியில் இந்த படிக்காதவங்க கத்துவாங்களே, அது மாதிரி பரிமளம்னு கத்துறேன். திடீர்னு உள்ளேருந்து ஒரு அம்மா எட்டி பார்த்து இன்னாங்க இருந்துச்சு. அது வேறு பரிமளம். அந்த பரிமாணத்துக்கு பாருங்கள், அவங்க ஹஸ்பண்டு குரலும் என் குரலுக்கும் வித்தியாசம் தெரியல. இன்னும் அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது. அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. கட்சியாக நம்ம பரிமாணம் இறங்கிடுச்சு. கோவம் காட்ட முடியாது. இந்த ஸ்டாப்பிங் வந்தவொடனே இறங்க வேணேன். கூச்சமே நான் சொன்னேன், தூங்கிட்டேங்கன்றா. எதுக்கு 4 ஸ்டாப்பிங்க்கு தூங்கிட்டேங்கன்னு நான் சொன்னேன். எப்படி ஓடுற பஸ்ஸில் ஈவினிங்கில் இவ்வளோ ரஷ்ஷில் 4 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வருது? நான் வேணா இல்லாதவா என்னால் தூக்கம் வருது உங்களை மாதிரியானா எல்லா ரோட்லேயே சார். அதை பற்றி கவலைப்படாது சார், அட்ஜஸ்ட்மெண்ட் தான்.